யெகோவா ஈரே ஆதாமுக்கு நன்மைகளை மாத்திரம் அவர் ஆயத்தம் பண்ணினார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன் கவனிங்கள். யெகோவா ஈரே ஆதாமுக்கு நன்மைகளையும் ஆயத்தம் பண்ணி வைக்கல. யெகோவா ஈரே ஆதாமுக்கு நன்மைகளை மாத்திரமே என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணினார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சரி, யெகோவா ஈரே ஏன் ஆதாமுக்கு நன்மையானவைகளை மாத்திரம் அவர் ஆயத்தம் பண்ணினார்? ஏன் அவர் நன்மையானவைகளை மாத்திரம் ஆதாமுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தார் என்று சொன்னால், அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே. ஆமென். அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே தான் ஆதாமுக்கு கர்த்தர் நன்மையானவைகளை மாத்திரம் என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணினார். அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே. ஆமென். அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே நல்லவைகளை மாத்திரம், நன்மையானவைகளை மாத்திரம் என்ன செய்தார்? அவர் ஆயத்தம் பண்ணினார். அப்புறம் எப்படி பாஸ்டர் இவ்வளவு தீமை, இவ்வளவு தீமை, இவ்வளவு வியாதி, இவ்வளவு சாபங்கள், இவ்வளவு அது இது நடந்துட்டு கிடக்குது, என்ன காரணம் அப்படின்னா சத்தியவேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய பாவத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு தீமைகள். ஆமென். மனுஷன் பாவத்துல விழுகிறதுக்கு முன்னதாக கொசெல்லாம் கடிக்கல, கொசு என்ன செய்யல. ஆனா யாரோட சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் வந்த உடனே ஆண்டவர் என்னப்பா முதல்ல கேட்ப, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் கொசு கடிக்கிற கொசு நான் படைச்சிங்க நான் கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு யாரோ ஒரு பையன் சொல்லிட்டு, ஆண்டவரே கொசுவெல்லாம் கடிக்குது, ஏன் கடிக்கிற கொசுவெல்லாம் நீங்க படைச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவரை கேட்பீங்க அந்த பையன் சொல்லிட்டு. அவனுடைய அறிவு அவ்வளவுதான், சின்ன பையன் இல்லையா? எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்பதாக விஷங்கள்லாம் கிடையாது, விஷ பூச்சிகள்லாம், அதாவது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளாக தான் இருந்துச்சு, நன்மை செய்யக்கூடியதான் இருந்துச்சு. ஆனா மனுஷன் பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு எல்லா தீமைகளாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. ஆனால் ஒன்று மாத்திரம் மாறவில்லை, நல்ல கர்த்தர் மாத்திரம் மாறவில்லை. ஆமென். எல்லாம் மாறிச்சுங்க, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா நல்ல கர்த்தர் மாத்திரம் மாறல. அவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறவராய் தான் இருக்கிறார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான், மனுஷன் பாவத்தில் விழுந்தது விளைவாக பாருங்க ஏராளம் தீமைகள் விழுந்து விட்டது. ஆனால் கர்த்தர் மாத்திரம் என்ன செய்யல? மாறவே மாறல. எதுல மாறல? நன்மை செய்கிறதுலே மாறவில்லை, சுகத்தை கொடுக்கிறதிலே அவர் மாறவில்லை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதிலே அவர் மாறவில்லை. ஆகவே ஏன் ஆதாமுக்கு தேவன் இவ்வளவு நன்மையான காரியங்களை மாத்திர அவர் படைத்தார் என்றால், அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே தான் நன்மையானவர்கள் என்ன செய்தார்? படைத்தார். ஆமென். ஆதியாகமத்துல பாருங்க வாசிக்க போறோம். 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 6 நாட்கள் படைக்கிறார். அங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் படைத்தார். அதை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வசனமாய் நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், நல்லது என்று கண்டார். அப்ப வெளிச்சம் நல்லது, கர்த்தர் நல்லதுதானே செய்யறாரு, படைத்திருக்கிறார். வாசிப்போம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 1:10. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் நல்லது என்று அதை கண்டார். இப்ப 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 18ஆம் வசனத்தை வாசிப்போம்.
பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்பொழுது 21ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்பொழுது 25ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 6 நாட்களும் பாருங்க, ஒன்னு படைச்சிட்டே வர எல்லாம் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஏன் இத்தனை முறை எழுதி வைக்கணும்? கர்த்தர் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஏன் இத்தனை முறை எழுதி வைக்கணும் தெரியுமா? ஒரு முறை நீ பார்க்க தவறிட்டாலும் அடுத்த முறை நீ பார்த்திரணும் கர்த்தர் நல்லவர் என்பதை. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு முறை பார்க்க தவறிவிட்டால் அடுத்த முறை நீ பார்த்திரணும். அதனாலதான் இத்தனை முறை கர்த்தர் எழுதியிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் நல்ல தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நன்மையானவைகளை மாத்திரம் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நன்மையானவைகளை மாத்திரம் ஆயத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், கடைசியா கர்த்தர் யாரை படைக்கிறாரு? யார? மனுஷனா படைக்கிறாரு. ஆதாம் ஏவாளை உண்டாக்குறாரு. ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு இப்ப கடைசி என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிப்போம் 31வது வசனத்தை. ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆமென். அது எப்படி இருந்தது? அது மிகவும் நன்றாய் இருந்தது. எல்லாவற்றையும் பார்க்கிறார் கர்த்தர். ஒரு தீமை கூட அங்க இல்ல. அதான் நீங்க கவனிக்கணும். எல்லாவற்றையும் பார்க்கிறார். சிருஷ்டித்து எல்லாவற்றையும் அப்படியே ஒரு பார்வை பார்க்கிறார், ஒரு விசிட் பண்றார். பார்த்தா ஒரு தீமை கூட அங்க கிடையவே கிடையாது. எல்லாம் நல்லது என்று இருக்கின்றார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. எனவே யெகோவாயிரே ஒரு தீமையை கூட உண்டாக்கவில்லை என்பதை நீங்கள் திட்டவட்டமாக சத்தியத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு தீமையை கூட உண்டாக்கவில்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக உங்களுடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே நீங்கள் பதித்து வைக்க வேண்டும். ஏன் இதை பதித்து வைக்க வேண்டும்? ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட அறிவு, இப்படிப்பட்ட வெளிச்சம், இப்படிப்பட்ட வெளிப்பாடுதான் நமக்கு நன்மைகளை கொண்டு வரும். ஆமென். இப்படிப்பட்ட வெளிப்பாடுதான் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் என்ன செய்ய நன்மைகளை கொண்டு வரும். ஏன் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தர் ஒரு தீமையை கூட உண்டாக்கவில்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் படைத்தார், நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணினார் என்கிற வெளிப்பாடை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்று சொன்னால் இந்த வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் முதலாவது நமக்கு நன்மை வரும், பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை வரும், நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு நன்மை வரும், நம்முடைய சந்ததியார்களுக்கு நன்மை வரும். ஆகவே கர்த்தர் ஆதாமுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கும் நன்மையானவை என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவாக பாருங்க பூமியிலே தீமைகள் வந்தது என்பதை நாம் சத்தியத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த தீமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தீமையை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தீமையை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்தார். அவருடைய நன்மைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். பாவத்தின் விளைவாக உலகத்தில் தீமைகள் இருக்கலாம்.
ஆனா நமக்கு தீமை கிடையவே கிடையாது. எல்லா தீமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாரு. இப்ப கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு நன்மைகளை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தாவே, கல்வாரி சிலுவையின் மூலமாக நீ சம்பாதித்து வைத்திருக்கிற நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கட்டும், என்னுடைய குடும்பத்தில் வந்து பலிக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கட்டும், எங்க சப மக்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்யட்டும்? பலிக்கட்டும் என்று விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அதில் உறுதியாய் நிற்க வேண்டும். ஆமென்.